Hello students, now we are going to see 8th Maths Unit 3 Algebra Graph Part 4 Exercise 3.9. In the previous video in Part 3 we have seen Exercise 3.9 sums 1 to 4. Now I am going to explain fifth sum. If the points P 5, 3, Q minus 3, 3, R minus 3, minus 4 and S form a rectangle, then find the coordinate of S. என்ன கொடுத்திருக்காங்கன்னா P வந்து 5, 3, Q வந்து minus 3, 3, R வந்து minus 3, minus 4 and S. இந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா நமக்கு S க்கு வந்து கோஆர்டினேட் கொடுக்கல, S க்கு வந்து கோஆர்டினேட் கொடுக்கல. S ஓட X பாயிண்ட் என்ன, Y பாயிண்ட் என்ன, அதாவது இந்த ஆர்டர் பேர் X ஓட வேல்யூ என்ன, Y ஓட வேல்யூ என்ன, S வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா இந்த கொடுத்திருக்க 4 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. சோ S க்கு வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் கொடுக்கல. அந்த S ஓட கோஆர்டினேட் அந்த ஆர்டர் பேர் என்ன, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா as PQRS வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா PQRSல ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு, PQRSல 4 சைடு இருக்குது. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel and ஈக்குவலா இருக்கும். 4 சைடுல 2 சைட்ஸ் வந்து parallel and ஈக்குவலா இருக்கும். சோ இதுல வந்து நான் வந்து கிராஃப் வரையும்போது உங்களுக்கு சொல்றேன். RS வந்து should be parallel to PQ and QR வந்து should be parallel to PS. So S வந்து should lie on the straight line. அதாவது எந்த லைன்ல இருக்கும் அப்படின்னா from R parallel to X axis and straight line from P parallel to Y axis. from P வந்து parallel to Y axis அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப கிராஃப்ல இருந்து அந்த S ஓட கோஆர்டினேட் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஃப்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டரும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் எழுதிருக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு யூனிட் எடுத்திருக்கிறேன். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட் ஆஃப் 0 வந்து 1, 2, 3 பாசிட்டிவ் வேல்யூஸ், லெஃப்ட் சைட் ஆஃப் 0 வந்து -1, -2, -3 எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாசிட்டிவ் வேல்யூ 1, 2, 3 எக்ஸெட்ரா. அதே மாதிரி பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ -1, -2, -3 எக்ஸெட்ரான்னு எழுதியிருக்கிறேன். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட். இதை வந்து நம்ம வந்து ஸ்கேல் அப்படின்றத நம்ம வந்து எழுதிக்கணும். ஸ்கேல் என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். இங்க P யோட ஆர்டர் பேர் வந்து என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா 5, 3 கொடுத்திருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்ஸ் X, செகண்ட் ஒன் ரெப்ரசன்ஸ் வந்து Y. இங்க 5 வந்து X எடுத்துக்கிறோம், அதுக்கு நேரா போறோம். Y வந்து 3, அதுல என்ன பண்றோம், ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி நியர்பை P 5, 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து Q ஓட வேல்யூ வந்து -3, 3. இங்க X வந்து -3, Y வந்து 3. X வந்து -3 எடுத்துக்கிறோம், அதுக்கு நேரா வந்து Y வந்து 3. அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடத்துல வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி Q -3, 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து R. R ஓட ஆர்டர் பேர் வந்து -3, -4. X ஓட வேல்யூ வந்து -3, அதுல வந்து நேரா எடுக்கிறோம். Y ஓட வேல்யூ வந்து -4. ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுற அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், பிளாட் பண்ணி மார்க் பண்ணி என்ன பண்றோம், R வந்து -3, -4. சோ இப்ப P மார்க் பண்ணிட்டோம், Q மார்க் பண்ணிட்டோம், R மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது P வையும் Q வையும் வந்து ஜாயின் பண்றோம் ஒரு லைன். அடுத்தது Q வையும் R ஐயும் வந்து ஜாயின் பண்றோம், அது ஒரு லைன். சோ இந்த இது வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம வந்து R ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த RS அப்படின்றது வந்து parallel to X axis, X axisக்கு வந்து இணையா வந்து இருக்குது. அடுத்தது P ல இருந்து வந்து S வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா from P ல இருந்து வரைகிற லைன் வந்து Y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, Y க்கு இணையா இருக்குது. சோ இந்த லைனும் P ல இருந்து வரைகிற லைனும் R ல இருந்து வரைகிற லைனும் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா X வந்து 5ல இருக்குது, Y வந்து -4ல இருக்கு. சோ S ஓட கோஆர்டினேட் வந்து 5, -4. இந்த ஆர்டர் பேர்ல X ஓட வேல்யூ வந்து 5, Y ஓட வேல்யூ வந்து -4. சோ இது என்ன இருக்குது, P ல இருந்து வரைகிற லைன் வந்து Y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, R ல இருந்து வரைகிற லைன் வந்து X ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. இந்த RSம் PS இன்டர்செக்ட் ஆகுறது வந்து எந்த பாயிண்ட் அப்படின்னா x5 y வந்து -4. சோ S கோஆர்டினேட், S ஓட கோஆர்டினேட் என்ன அப்படின்னா
5, -4. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கிராஃப்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிளாரிட்டிக்காக நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வர சம்முலையும் வந்து நான் வந்து ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க கிராஃப் அப்படின்னாலே வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா பென்சில் மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். Therefore, we get S to be 5, -4. கிராஃப்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா S ஓட கோஆர்டினேட் வந்து 5, -4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், a line passes through 6, 0 and 0, 6 and on another line passes through -3, 0 and 0, -3. What are the points to be joined to get a trapezium? So என்ன கொடுத்திருக்குன்னா ஒரு லைன் வந்து 6, 0 and 0, 6 அந்த வழியில வந்து அந்த லைன்ல வந்து பாஸ் ஆகுது. அடுத்தது அனதர் லைன் வந்து எதுல பாஸ் ஆகுதுன்னா -3, 0 and 0, -3. So இங்க ஒரு லைன் வந்து நமக்கு கிடைக்குது. அது த்ரூ இது வழியா பாஸ் ஆகுது. அடுத்தது இன்னொரு லைன் அது வந்து இந்த -3, 0, 0, -3ல பாஸ் ஆகுது. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் to be joined to get a trapezium. Two lines வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு வந்து trapezium கிடைக்கும். trapezium கிடைக்கணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்கணும். சோ சொல்யூஷன் என்னன்னா trapeziumத்தை பொறுத்த வரைக்கும் there are two opposite sides that are parallel. அதாவது ரெண்டு லைன் வந்து எப்படி இருக்கும்னா parallel-ஆ இருக்கும். அதாவது trapeziumத்துக்கு வந்து 4 sides. இது 4-sided figure. அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அது வந்து parallel-ஆ இருக்கும். The other opposite sides are நான் பேரல். அதாவது ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு வந்து பேரலா இருக்கும். ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நான் பேரலா இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃப்ல வந்து நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அது நம்ம எப்படி வந்து ட்ரெபீசியம் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடு ஆஃப் 0 வந்து 1, 2, 3 பாசிட்டிவ் வேல்யூ, லெஃப்ட் சைடு ஆஃப் 0 வந்து -1, -2, 3 நெகட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1, 2, 3 பாசிட்டிவ் வேல்யூ, பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் நெகட்டிவ் வேல்யூஸ் -1, -2, -3 எக்ஸெட்ரா. இப்ப வந்து நம்ம இது வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு யூனிட்டும் ஒய் ஆக்சிஸ்ல ஒரு யூனிட்டும் எடுத்திருக்கோம். ஒரு சென்டிமீட்டர். இதை நம்ம வந்து ஸ்கேல்ல வந்து எழுதிடணும். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். நம்ம எப்படி எழுதிருக்கோமோ அது ஸ்கேல்ல வந்து எழுதிக்கணும். இப்ப இனிமே வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரெபீசியம் ஜாயின் பண்றோம், ட்ரெபீசியம் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் உள்ள பாயிண்ட் வந்து 0, 6 6, 0. சோ 6, 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 6, ஒய்யோட வேல்யூ வந்து 0. சோ ஒய் 0 வருதா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் வரும். எக்ஸ் வந்து 6ன்னு கொடுத்திருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 6 அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 6, 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 0, 6 0, 6ல வந்து எக்ஸ் 0, ஒய் வந்து 6. எப்போதுமே எக்ஸ் 0 வருதா அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல 6 அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 0, 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்டை வந்து ஜாயின் பண்றோம். இது வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு லைன். அடுத்த லைன் வந்து என்னன்னா -3, 0 அடுத்தது 0, -3. இங்க வந்து -3, 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -3, ஒய்யோட வேல்யூ 0. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒய் வந்து 0 வருந்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். சோ எக்ஸோட வேல்யூ இங்க -3, எக்ஸ் ஆக்சிஸ்ல -3 அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை -3, 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 0, -3. சோ இங்க எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து -3, எக்ஸ் 0 வருந்தா அது ஒய் ஆக்சிஸ்ல வரும். இது ஒய்யோட வேல்யூ -3. சோ ஒய் ஆக்சிஸ்ல -3 அப்படின்ற இடத்துல வந்து நம்ம பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 0, -3 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ இந்த -3, 0வையும் 0, -3 வந்து நம்ம பாயிண்ட் வந்து ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணா 0, 6, 6, 0 அந்த லைனும் -3, 0, 0, -3 இந்த ரெண்டு லைனும் வந்து எப்படின்னா பேரலா இருக்குது. சோ நம்ம எந்த பாயிண்ட வந்து ஜாயின் பண்ணோம், இது தனி லைனா இருக்கு, இது தனி லைனா இருக்கு. சோ எந்த பாயிண்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணனா நமக்கு வந்து ஒரு ட்ரெபீசியம் கிடைக்கும். சோ இது ரெண்டும் வந்து பேரலல் சைடு ட்ரெபீசியத்தை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்த ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் சைடு வந்து நான் பேரலல் சைடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெபீசியம் வந்து ஒரு 4-sided ஃபிகர். சோ இப்ப எந்த பாயிண்ட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 0, 6ஐயும் -3, 0. சோ இது ஒரு லைன் செக்மெண்ட்.
பாயிண்ட். அடுத்தது 6,0 0, -3 இது வந்து ஒரு லைன். இது ரெண்டும் உங்களுக்கு கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுன்றதுக்காக தான் இதுக்கு இந்த ரெண்டு லைனுக்கும் வந்து ஒரு கலரும் இந்த ரெண்டு லைனுக்கும் ஒரு கலரும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்றோம், இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்றோம். ஸோ இது ரெண்டும் வந்து பேரலா இருக்கு, இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நான் பேரலா இருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ட்ரெபீசியம் கிடைக்குது. ஸோ இதுல ஜாயின் பண்ண வேண்டிய பாயிண்ட் 0,6 -3,0. ஸோ இந்த லைன். அடுத்தது இந்த லைன் 6,0 அண்ட் 0,-3. ஸோ நமக்கு இப்ப வந்து ஒரு ட்ரெபீசியம் கிடைச்சிருக்கு. So the lines வந்து formed by joining the points வந்து parallel lines. ரெண்டு parallel lines கிடைச்சிருச்சு. So for forming a trapezium we should join 0,6 -3,0 and 0,-3 6,0. இதான் நம்ம வந்து கிராஃப்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணா நமக்கு ட்ரெபீசியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். 7th question, find the point of intersection of the line joining the points -3,7 2, -4 and 4,6 -5, -7. Also find the point of intersection of these lines and also their intersection with the axis. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். அடுத்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அதையும் ஜாயின் பண்ணும். அந்த ரெண்டு லைனும் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதோட நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு லைனுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் எங்க வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் என்ன, லைன் 1 ஜாயினிங் பாயிண்ட்ஸ் -3,7 and 2, -4. அடுத்தது வந்து லைன் 2 வந்து ஜாயின் points 4,6 and -5, -7. So இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட அதாவது இந்த ரெண்டு லைனும், இது ஒரு லைன் இது ஒரு லைன், லைன் 1 லைன் 2 வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதோட லைன் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி லைன் 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது. கிராஃப் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பாயிண்ட்ல வந்து அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்யூஷன்ல பார்ப்போம். கிராஃப்ல வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஜீரோக்கு ரைட் சைடு வந்து 1 2 3 பாசிட்டிவ் வேல்யூஸ், ஜீரோக்கு லெஃப்ட் சைடு வந்து -1 -2 -3 வந்து நெகட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜீரோக்கு மேல பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 எக்ஸெட்ரா. அதே மாதிரி பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒய் எப்படி எடுத்துக்கணும், -1 -2 -3 நெகட்டிவ் வேல்யூஸ். இதை வந்து நம்ம வந்து ஸ்கேல்ல வந்து எழுதிக்கணும். எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட். நம்ம எவ்வளவு யூனிட் எடுத்துக்கிறோமோ அதை வந்து நம்ம ஸ்கேல்ல எழுதிக்கணும். இப்ப ஸ்கேல் எழுதிக்கிறோம். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இனிமே வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி அதுல லைன் செக்மெண்ட் வரைஞ்சு அது எங்க வந்து பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து லைன் 1ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா -3,7. எக்ஸ் வந்து -3, ஒய் வந்து 7. ஸோ எக்ஸ் வந்து -3 எடுத்துக்கிறோம், அதுக்கு நேரா வந்து ஒய் வந்து 7. அங்க பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி என்ன பண்றோம், இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல மார்க் பண்ணி நியர்பை வந்து -3,7 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அதோட அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 2, -4. ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -4. எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறோம், ஒய் வந்து -4 எடுத்துக்கிறோம். அது ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகுற அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் 2, -4 அப்படின்னு பாயிண்ட் மார்க் பண்ணி நியர்பை 2, -4 எழுதிக்கிறோம். அது வந்து இந்த லைனை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா -3,7 2, -4 இது ரெண்டையும் வந்து பாயிண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். இது வந்து லைன் 1. சோ இந்த லைன் வந்து எக்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, அதே மாதிரி ஒய்ல வந்து இது வந்து ஒய்ல இன்டர்செக்ட் ஆகுது, இது வந்து எக்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது. அது என்ன பாயிண்ட்ஸ்ன்றத வந்து நான் அப்புறம் எழுதுறேன். அடுத்தது வந்து என்னன்னா லைன் 2. லைன் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 4,6. சோ 4,6னா எக்ஸோட வேல்யூ வந்து 4, ஒய்யோட வேல்யூ வந்து 6. எக்ஸ்ல வந்து 4 எடுத்துக்கிறோம், ஒய்ல வந்து 6 எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரெண்டு லைன் வந்து மீட் பண்ற அந்த பாயிண்ட், அந்த டார்க் லைன்ல என்ன பண்ணும் பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 4,6 எழுதிக்கிறோம். அதோட இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா -5, -7. சோ எக்ஸ் வந்து -5, ஒய் வந்து -6.
7. So xல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் -5 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு நேரா வந்து y is equal to -7. So ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுற அந்த இடத்துல வந்து பாயிண்ட மார்க் பண்றோம். நியர்பை -5, -7 எழுதிக்கிறோம். So இந்த செகண்ட் லைனை வந்து எங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 4,6ல இருந்து என்ன பண்றோம் அப்படியே ஜாயின் பண்ணி இந்த -5, -7 இதுல வந்து ஜாயின் பண்றோம். சோ இந்த லைன் வந்து என்ன எங்க வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, அதே மாதிரி ஒய்ல வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. சோ நமக்கு வந்து 2 லைன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்னு என்னன்னா -3,7 2, அடுத்த லைன் வந்து 4,6 அடுத்தது -5, -7. சோ இது ரெண்டும் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து தேர்ட் லைன்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல தேர்ட் லைன். சோ இந்த ஒவ்வொரு ஸ்கொயர்லயுமே வந்து 10 லைன்ஸ் இருக்கும். 10 லைன்ஸ் அது வந்து 1 சென்டிமீட்டர். தேர்ட் லைன் அப்படின்றது வந்து 0.3. ஃபர்ஸ்ட் லைன் வந்து 0.1, செகண்ட் லைன் 0.2, தேர்ட் லைன் 0.3, அடுத்தது 4, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, அடுத்தது வந்து 1 சென்டிமீட்டர். சோ இது வந்து தேர்ட் லைன்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. சோ ஒய்யோட வேல்யூ அது ஒய் ஆக்சிஸ்ல தேர்ட் லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது, அது வந்து 0.3. சோ ஒய் ஆக்சிஸ்ல வருது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ்ல 0வா இருக்கும். சோ இந்த ரெண்டு லைனுமே வந்து மீட் பண்ற இடம் வந்து 0, 0.3, அதாவது தேர்ட் லைன்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அடுத்தது வந்து லைன் 1 வந்து எக்ஸ்ல வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல செகண்ட் லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல செகண்ட் லைன் அப்படின்னா வந்து 0.2. இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால ஒய் வந்து 0வா இருக்கும். சோ 0.2, 0. அடுத்தது வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல இருக்கிற ஃபோர்த் லைன்ல வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 0.4, பட் ஒய் ஆக்சிஸ்னா வந்து எக்ஸோட வேல்யூ 0. அது வந்து என்ன ஆகும்னா 0, 0.4. சோ இந்த லைன் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 0.2, 0. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 0, 0.4. இது வந்து உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக லைன் 1 வந்து கிரீன் கலர்ல நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுறது ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து லைன் 2 வந்து எங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் வேல்யூனா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல செகண்ட் லைன் என்ன சொல்லிருக்கேன் 0.2. இது வந்து நெகட்டிவ்ன்றதுனால -0.2. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா ஒய் வந்து 0வா இருக்கும். சோ -0.2, 0. அதே வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து செகண்ட் லைன் இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது 0.2. அடுத்துல வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ் 0வா இருக்கும். சோ 0, 0.2. சோ இது வந்து செகண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறது -0.2, 0. ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறது 0, 0.2. சோ இதுல வந்து நமக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். எப்படின்னா இந்த ரெண்டு லைன் மீட் பண்றது ஒரு பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அது ஒரு பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி செகண்ட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அது ஒரு பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அது ஒரு பாயிண்ட். சோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சொல்யூஷன்ல எழுதணும். கிராஃப்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுற அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 0, 0.3. லைன் 1 பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இஸ் 0.2, 0. சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல லைன் 1 எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 0.2, 0ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வித் ஒய் ஆக்சிஸ், அந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து லைன் 1 எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 0, 0.4. அடுத்தது லைன் 2 பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அது எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா நெகட்டிவ் -0.2, 0. அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வித் ஒய் ஆக்சிஸ் இஸ் 0, 0.2. சோ இது வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். லைன் 1 லைன் 2 எங்க இன்டர்செக்ட் ஆகுது, அடுத்தது லைன் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது, லைன் 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு டோட்டலா நம்ம வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Recap: in this video we have seen exercise 3.9 sums 5, 6 and 7. Thank you students.